அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023 டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெற்ற பிசி கான்ஸ்டபிள் தேர்வுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு மட்டும்தான் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஃபிசிக்கலுக்கு யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்கன்றதோட அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமில் அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மதிப்பெண் பட்டியலை இந்த பதிவில் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டன் எக்ஸாமினேஷனோட மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது காமன் ரெக்ரூட்மெண்ட் 2023 ரிட்டன் எக்ஸாமினேஷனோட கட் ஆஃப் மார்க்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ரோஸ்டர் வைஸ் அப்படிங்கிறது இல்லை. அதாவது உங்களோட நேமை வச்சு சர்ச் பண்ணி ரிசல்ட் பார்க்குற மாதிரி இல்லை. நீங்கள் பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒரு ஹால் டிக்கெட் வந்திருக்கு இல்லையா? அந்த ஹால் டிக்கெட்டில் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரோல் நம்பர் நீங்கள் இந்த பிடிஎஃபோட சர்ச் பாக்ஸில், ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது இல்லையா? நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்படி பார்க்குறதுன்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய சர்ச் பாரில் நீங்கள் உங்களோட ரோல் நம்பர் என்ட்ரி பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். டோட்டலாக எத்தனை பேஜ் இருக்குன்னா ஒரு 2815 பேஜ் இருக்குது. சரிங்களா? 2815 பேஜ் இருக்கிறதுனால உங்களோட மார்க் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் அந்த மாதிரி ஆகலாம். ஸோ அதனால் உங்களோட ரோல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி அந்த சர்ச் பாரில் நம்ம சொல்லியிருந்த சர்ச் பாரில் ரோல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட மார்க்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது வந்துடும். டோட்டலாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் மெயின் எக்ஸாம், ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் ரோல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயின் எக்ஸாமில் அதாவது அந்த பார்ட் ஏ 70 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே என்இன்றது நாட் எலிஜிபிள், அதாவது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எவாலுவேட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ 40% நீங்கள் மதிப்பெண் எடுத்துருக்கணும். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டியில். அதில் இவங்க பார்த்தீங்கன்னா 29 எடுத்திருக்காரு, 29, 31, 25 அந்த மாதிரி எடுத்துருக்கிறதுனால இவங்க ஃபிசிக்கல் அதாவது ரிசல்ட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. அந்த பார்ட் ஏவோட அந்த மார்க் வேல்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இவங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் ஆகலை, 32 மதிப்பெண் எடுக்கலை. அதனால் இவங்களோட பார்ட் ஏ அந்த ஓஎம்ஆர் ஷீட் அவங்க வேல்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த 2022ஓட அந்த ஃபிசிக்கல் 2023ஓட அந்த ரிசல்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணலை, ஃபிசிக்கல் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. 2024 இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். ஏறக்குறைய 8000+ வேகன்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நேர 10,000 சொல்லியிருக்காங்க. பட் 8000 வேகன்சி அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நேற்றைய தினத்தில் கூட சைலேந்திர பாபுவோட அவரோட அஃபிஷியல் அவரோட பேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வேகன்சி ஒரு 6000+ வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் அப்ராக்சிமேட்டாக. பட் நியர் நம்ம ஒரு 8000 வேகன்சி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட்லேருந்தே நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படிங்கிற மாணவர்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம் வருது. சரிங்களா? ஃபாரஸ்ட் எக்ஸாமில் ஃபாரஸ்ட் வாட்சரு, ஃபாரஸ்ட் கார்டு இந்த தேர்வு வருது. அதை தொடர்ந்து இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோன்றதை பற்றி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம். அடுத்தடுத்த வாய்ப்பு உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா இந்த 2024 உங்களால் அரசாங்க வேலைக்கு கண்டிப்பாக போக முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவு மூலிமா உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்ல போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.